சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த திரைப்படம் இந்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் அமீர்கான் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய 70% ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் மீதம் 30% ஷூட்டிங் இருக்கிறதாகவும் நம்ம ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்துடைய லேட்டஸ்ட் தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் பற்றி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரெடியாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. வேட்டையன் படம் தமிழ் சினிமாவோட ஒரு ஐகானிக் படமாக இருந்துட்டு வருது. அதற்கு காரணம் அதில் பேசப்பட்ட சமூக கருத்து தான். இந்த படம் ரஜினிகாந்தோடைய கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான படமாக இருந்துச்சு. மக்களும் அவங்களோட விமர்சனங்கள் கொடுத்தாங்க. மேலும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் மாதிரி ஒரு கிளாஸான படத்தில் நடிக்கணும், அது மக்களுக்கு பிடிக்கணும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கணும் என்பதனால கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் தங்க கருத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வருது. மேலும் எல்சியூவில் கண்டிப்பாக கிடையாது, புதுசாக ஒரு கான்செப்ட் RCU அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காராம் லோகேஷ். அதாவது ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்க, இதுதான் மிக பெரும் ஆவலாக இருந்திருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய டைட்டில் டீசர் விட்டாங்க. கூலின்னு சொல்லிட்டு அருமையாக விட்டாங்க. இதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் என சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு விட்டாங்க. சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாளுக்கு தான் இந்த பாட்டை விட்டாங்க. அதில் சூப்பர் ஸ்டாரோட டான்ஸை பார்த்துட்டு அவருக்கு என்றுமே இளமையாக இருக்குது. மேலும் டி ராஜேந்தரோட வாய்ஸு சூப்பர் ஸ்டாருக்கு அருமையாக செட் ஆகியிருந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ செகண்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுது, இதை எதிர்பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களும் காத்து கொண்டு இருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் இப்போ ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கொண்டிருக்கு. இதில் அமீர்கானும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அஃபிஷியலாக இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணலை. அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட ஷூட்டிங்காக தமிழ்நாடு வர போகிறாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள போகிறாராம். இன்னுமே ஒரு மாதம் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் மாதம் ஃபுல்லாக முடிவடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேறு படத்துக்கு மூவ் ஆக போகிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த செகண்ட் சிங்கிள் ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்க போதாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மற்றும் இதில் இருக்கிற ஹீரோயின், இன்னுமே ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு சொல்லலை, இந்த பாட்டின் மூலமாக தெரிய வரும் என்று சொல்லப்படுது. ஆனால் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. அபிராமி தான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு சின்ன அரசர் புருஷனான தகவல் போய்கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.